சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமே இல்லையா? யாரோ இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் இல்லைன்னு கேட்டுதுங்க, கிளியர் பண்ணுங்க முதல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்த வேளையிலும் கூட இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல நம்ம பங்கு பெற்றது கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்ம பங்கு பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை எழுப்புதல் உபவாச ஜெபத்துல நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நல்லா ஆராதித்தோம். இவ்வளவு நேரம் நல்ல ஜெப குறிப்புகளை வைத்து நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக எழுப்புதல் உபவாச ஜெபத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வருகிற 23ஆம் தேதி நான் சொன்னது போல தேர்தல் திருநாள். அந்த தேர்தல் நாளுக்காக நீங்க நல்லா ஜெபிக்கணும். தேவ சமூகத்துல முதல்ல இருந்தே நம்ம கிட்டத்தட்ட இந்த வருஷ ஆரம்பத்துல இருந்து கூட இல்ல, போன வருடத்திலிருந்தே நாம் திருச்சபையா என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த செஞ்சேரி ஜெப வீட்டுல நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாங்களும் கூட போகிற வருகிற வழியில எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் ஜெபிக்க கர்த்தர் தருணத்தை ஏற்படுத்துகிறாரோ, வீட்டு ஜெபத்துல கூட கூடாரங்களில கூட நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் அதை அறிவார். தயவுசெய்து நீங்களும் கூட அந்த நாளுக்கு முன்பாகவே நல்ல ஜெபம் பண்ணுங்க. நமக்கு இவங்க அவங்கன்னு கிடையாது, இயேசு நமக்கு ஒரு நல்ல தலைவரை தரணும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்துல தனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கர்த்தருடைய சமூகத்துல அங்க இருக்கிற ஜனங்க கேட்டாங்க, எங்களுக்குன்னு ஒரு ராஜாவை ஏற்படுத்தித்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கர்த்தரே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தந்தார். அந்த ராஜா சரியில்லைன்ற சமயத்துல கர்த்தரே அந்த ராஜாவை தள்ளி வேறு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். இதுல என்ன விஷயம்னா, ராஜா மாறுறது பெரிய காரியம் அல்ல, கர்த்தர் ஏற்படுத்துகிற ராஜாவா இருக்குமானா கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அதனால கர்த்தருடைய சமூகத்துல நீங்க ஜெபத்தோடு நீங்க நல்லா ஜெபிச்சு தேர்தலுக்காக நீங்க களத்துல இறங்குனீங்கன்னா கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். நமக்குன்னு ஒரு நல்ல ராஜாவையும் அந்த ராஜாக்கு கீழ் இருக்கிற அமைச்சர்மார்களையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருவார். குறிப்பா ஜாதி வேறுபாடு பார்க்க கூடாதபடிக்கு, ஏற்ற தாழ்வுகள் கருதாதபடிக்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ராஜாவை தந்து ஆசீர்வதிப்பாராக சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்தோடு செயல்படுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ நம்ம சுருக்கமா ஒரு சின்ன வார்த்தையை நம்ம தியானித்து எழுப்புதல் உபவாச ஜெபத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இதுவரையிலும் நம்ம மற்றவங்களுக்காக கண்ணீரோடு திறப்பில் ஜெபித்தோம். கர்த்தர் அப்படி நம்ம ஜெபித்த நமக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் இல்ல, அதிக நேரம் இல்ல, சும்மா சின்ன நேரம். என்ன அப்படின்னா, ஏசாயா எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். எடுத்தவங்க யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நானே வாசிட்டேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ கவலைப்படாத. நீ தேசத்துக்காக பிறருக்காக கண்ணீரோட ஜெபிச்சிருக்கிற, திறப்பில நின்று ஜெபிச்சிருக்கிற. அப்படி இருக்கிறபடியினால நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காரியத்துல புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். நம்ம ஒரு சில காரியங்களை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். பொருத்தனையோட ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் பண்ணி ஜெபிப்போம், கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபத்துல வைத்து நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இல்ல ஒருவேளை நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு பதில் பேசுறாரு, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். புதுசா தேவ சமூகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் வரும்போது புது காரியத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். என்னைக்குமே பழச ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் புதுசு தான் கொடுப்பார். துருதியை கூட பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, புது துருதியை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அந்த புது துருதியில புது திராட்சரசத்தை வார்த்து பயன்படுத்து. அப்போ பழைய துருதியில புது திராட்சரசத்தை ஊற்றும் போது அது கிழிந்து விடுமா. ஆண்டவர் அந்த துருதியும் திராட்சரசத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் சிறுசோ பெருசோ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றும், என் பையன்கிட்ட புதுசு இருக்குதா, புதுசா ஒரு காரியம் வாங்கிட்டோம்னா பயப்பட வேண்டாம். ஆமாவா இல்லைங்களா? 2 வீலரோ இல்ல 4 வீலரோ, புது காரோ புது பைக்கோ வாங்கும் போது நம்ம பயப்படாம எடுத்துட்டு போலாமா? ஆனா பழசம் வாங்கும் போது எங்க ஒட்டு போட்டிருக்காங்கன்னே தெரியாது. ஆனா அழகா டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க, பைக்கோ இல்ல காரோ. நிறைய நான் பட்டிருக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட கார், பழைய கார் வாங்கும் போது ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். டெக்கரேட் பண்ணி பார்வைக்கு அழகா வச்சிருப்பாங்க, உள்ள மேட்டர் இருக்காது. அது 2 நாள்ல தெரிஞ்சு போயிடும், 10 நாள்ல தெரிஞ்சு போயிடும்.
ஆனா இயேசு நம்முடைய ஊழியத்துக்கு புது காரை கொடுக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், பயப்படாம பிரயாணம் பண்ணும்படி கர்த்தரே கிருபை தந்து வருகிறார். இதுவரையிலும் தேவன் நடத்தி வருகிறாரே. இதே மாதிரிதான் புது காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பயப்படவே வேண்டாம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நம் இயேசு நமக்கு புதுசாதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ இந்த காரியங்களை தேவன் புதிதாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சரி, இந்த புதுச நீங்க உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னா, என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில புது வாழ்க்கை வேணுங்க, என் பையனுடைய வாழ்வில புது வாழ்க்கை வேணும், பழசு வேண்டாம். என்னைக்குமே பழசு நமக்கு பிடிக்காது, ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. பழசா எப்ப பார்த்தாலும் பழச பத்தியே ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்கும் போது ஒரு சில டைம் நமக்கு இரிட்டேஷன் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்து வந்த பாதைகளை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்து. பழச பத்தி பேசவோ பார்க்கவோ சொல்லல, நல்லா கவனிச்சுக்குங்க. தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கடந்து வந்த பாதையை யோசனை பண்ணு. அன்னைக்கு நான் இல்லாம இருந்தேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, ஆனா இன்னைக்கு என்னை சாப்பிட கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதுதான் கடந்து வந்த பாதை. அன்னைக்கு நான் ட்ரெஸ் இல்லாம இருக்கிற ட்ரெஸ் வச்சு உடுத்திக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸ ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறோம்ல, இதுதான் கடந்து வந்த பாதை. அப்போ கர்த்தர் நம்மை இல்லாத சமயத்தில் நடத்தி வந்தது இன்னைக்கு இருக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆனா நான் சொல்ற காரியம் பழசையே சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. பாருங்க வசனம் என்ன சொல்லுது, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி கேட்கலாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஆண்டோடைய வேத வசனம் பாருங்க நமக்கு நேரா வருது, என் மகனே என் மகளே, நீ முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. முந்தினவைகளை நினைக்க கூடாதுன்னா முடிஞ்சு போனதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு சில பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பழச பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது கை நழுவி போயிருக்கும், நம்மள மீறி அது தடையாகி உடைக்கப்பட்டு முடிச்சு போயிருக்கும். முடிச்சு போனதையே பேசி என்னங்க செய்ய போறோம்? நம்ம பேசுறதுனால நம்மளை விட்டு கை மீறி வெளியில போனது திரும்பி வந்துருமா? நம்ம தொலைச்சது திரும்பி வந்துருமா? வரவே வராது. அதை பத்தி நம்ம கவலைப்படுறதுனால என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. ஒரு சில பேர் பாருங்க, நேற்றுக்கு நான் இருந்திருந்தா இந்த மாதிரி பேசியிருப்பேன், எல்லாம் முடிச்சு போன பிறகு. அல்லேலூயா. எல்லாம் முடிச்சு போன நான் அப்படி பேசியிருப்பேன், இப்படி பேசியிருப்பேன். அந்த டைம்ல அவங்க எங்க போனாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப என்னைக்குமே முடிச்சு போனதை பத்தி நீங்க பேசுவதனாலயோ இல்ல அழுவதனாலயோ இல்ல அதை நினைத்தே துக்கம் கொண்டாடி கொண்டு இருக்கிறதுனாலயோ நீங்க எந்த நன்மையும் நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சல்ல அதை விட்டுரு, உன் கை மீறி போயிடுச்சல்ல அதை விட்டுரு, என்ன நோக்கி பாரு, நான் புதிய காரியத்தை உனக்கு செய்வேன். அதுதான் உண்மை. நீங்க முடிச்சு போனதே நினைச்சுக்கிட்டு இருக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. வசனம் என்ன இப்படி சொல்லுது, உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். நீங்க உள்ளத்துக்குள்ள உட்கார்ந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாயில உடற ஆரம்பிச்சிருவீங்க. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா புலம்பிட்டே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா புலம்பிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில பேருடைய புலம்பல் கிச்சனுக்குள்ள போன ஆரம்பிச்சோம். கிச்சன்ல வெளியே வரைக்கும் கேட்கும். நான் பார்ப்பேன் ஒரு சில இடங்கள்ல போகும்போது நம்ம காது எவ்வளவு சவுண்டு டிவியில வச்சாலும் அந்த புலம்பல் மட்டும் நம்ம காதுல டக்குன்னு விழுகும். புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, இது இல்ல அது இல்ல, அதை வாங்கி கொடுக்கல இதை வாங்கி கொடுக்கல, அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. என்னைக்குமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, மாசம் முதல்ல ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அதை ஒரு லிஸ்டா எழுதி கொடுங்க. லிஸ்டா எழுதி நீங்க முதல்ல ஜெபிக்கணும். போய் உங்க கணவர்கிட்டயோ இல்ல உங்க வீட்டுல அடுத்த கட்டத்துல கணவருக்கு அப்புறம் பிள்ளைகள் வச்சிருப்பீங்க, கணவர் வேற டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சு விட்டுருப்பீங்க, நீங்க அதை கட்டுங்க, பையன் இதை கட்டட்டும் பிள்ளை இதை கட்டட்டும். அந்த மாதிரி பிரிச்சிருக்கும் போது எடுத்த அடுப்புல உங்க மனுஷங்க கிட்ட கொடுக்காதீங்க லிஸ்ட. இந்த மாசம் உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த லிஸ்ட எழுதி நீங்க தேவ சமூகத்துல ஜெபிங்க. ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த லிஸ்ட நான் கொடுக்க போறேன், கர்த்தர் அவங்க கைகளை ஆசீர்வதிச்சு இந்த லிஸ்ட்ல உன்னோட சகலத்தை கர்த்தர் சந்திப்பீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த வீட்டுல பிரச்சனையே வராது. அதை விட்டுட்டு லிஸ்ட எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், லிஸ்ட் எழுதுறதும் இல்ல, லிஸ்ட் எழுத சொன்னா எழுதுறதும் இல்ல. அங்க உட்காந்து இது இல்ல அது இல்ல, பருப்பு இல்ல, ரசத்துக்கு வைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, டேஸ்டா மட்டும் உனக்கையா மட்டும் கேட்கறேன், ஆனா ஒண்ணுமே இங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், புலம்பிடுறோம். இதனால என்ன வருது அப்படின்னா, கணவர்மார்கள் பாதி பேர் வீட்டுல இருக்கிறது இல்ல. அல்லேலூயா. அந்த மனுஷன் கண்டுக்கிறதே இல்ல,
நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன், பைத்தியக்காரை பேசுறான்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு. உங்களை பைத்தியக்காரியா நினைக்கலீங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இங்க நின்னு இன்னும் பிரச்சனையை வர வச்சு அவளுக்கு பிபி ஏற்றிடக்கூடாது, என் மனைவி கீழே விழுந்துடக்கூடாதுன்ற ஒரு கேர்ல தான் அவர் வெளியே போயிடுறாரு. அல்லேலூயா. அப்ப என்னைக்குமே என் வீட்டுல தான் கேட்பேன், இது இல்ல அது இல்லன்னு சொல்லாத. ஏசப்பா நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார், ஞானம் கொடுத்திருக்கிறார், எனக்கு லிஸ்ட கொடு அப்படின்னா போடுவா பார்க்கணும் லிஸ்ட். ஒரு மாசம் ஒரு வாரத்துக்கே வரும். ஒரு வாரம் கழிச்சு ஏதோ ஒரு உணவுல டேஸ்ட் குறைவா இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இல்லாம இருக்கும். இதை செய்ய சொன்னா வேற ஒரு குணம் பண்ணிருப்பா. நான் என்ன செய்ய சொன்ன என்ன செஞ்சிருக்கிறேன் நினைச்சு அப்படின்னா, அது இல்ல அதனால இதை பண்ணிட்டேன். அது இல்லங்கிறது என் தப்பா? நான் வாங்கி கொடுக்க நாங்க தயார். உன்னை கூட்டிட்டு போய் நான் வாங்கி தரேன், நான் வாங்கிட்டு வரேன். நான் உனக்கு வாங்கி தரதுக்கு ஓகே, ஆனா எனக்கு லிஸ்ட் வேணும். எனக்கு கேட்டு கேட்டு சண்டையாகி போச்சு. ஒரு நாள் லிஸ்ட போட முடியுமா போட முடியாதா, என்ன இருக்கு இல்லைங்கிற எனக்கு தெரியல அப்படின்னு அப்படியே வீராப்பா எதிர்த்து நைட்டு ஜபத்தை முடிச்சுட்டு 11 மணிக்கு டமால் டுமில் டுமில் உருட்டிட்டு இருந்தா. என்னன்னு பார்த்தா காலையில் எனக்கு லிஸ்ட் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டா மாசத்துக்கு ஒரு நாள் லிஸ்ட் கொடுத்துடணும். தயவு செய்து நீங்க லிஸ்ட் எழுதி முதல்ல ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியவங்க கொடுங்க. அவங்க கர்த்தர் அவங்க மூலமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவர். அதுக்கு பதிலா நீ புலம்பிக்கிட்டே இருக்காத. இது இல்ல அது இல்லன்னு சொல்லி புலம்பியோ, இது இல்ல அது இல்லன்னு சொல்லி நீங்க குறைச்சு உங்க சாப்பாடுடைய மகிமையை குறைச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பையனும் பிள்ளையும் ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. ஹோட்டலுக்கு போனா முதல்ல சுகாதாரத்தை கெட்டு போயிருது, உடம்பு கெட்டு போயிருது. ரெண்டாவது விலையும் உயர்ந்து தேவையில்லாத செலவுகள். இதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். என்னைக்குமே அதுதான் சொல்றாரு, எனக்கு நீ முதலிடத்தை கொடுத்து ஜெபம் பண்ணு, நான் உன்னுடைய தேவைகளை செஞ்சு ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் இதைதான் சொல்லுகிறார். அதனால தயவு செய்து முடிஞ்சு போனதை நீங்க நினைச்சு புலம்பாம வரக்கூடிய காரியத்தை சிந்தனையோடு கூட ஜபத்தோடு செயல்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அவர் சொன்னாரு, என் வாழ்க்கையில பிரதர், நான் படிக்கிற காலத்திலேயே என்னுடைய வீட்டை, அதாவது எனக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கட்டி வைத்திருந்தாங்க என்னுடைய பெற்றோர். என்னுடைய பெற்றோர் நான் படிக்கும் போதே, ஸ்கூல் படிக்கும் போதே வீட்டை வித்துட்டாங்க. ஏன் வித்தாங்கன்னே தெரியல பிரதர். எனக்கு அப்ப அவ்வளவு பெரிய ஞானம் இல்லை. ஆனா வளர்ந்து பெருசாகி வேலை செய்யும் போது, வாடகை வீட்டுல இருக்கும் போது எனக்கு ஒரு மனசெல்லாம் கவலை. எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்ததே, அந்த தெருவில் போய் என் சொந்த வீட்டை பார்க்கும் போது, இந்த வீட்டை வித்துட்டாங்களே, இப்ப நான் வாங்க முடியுமா? இவ்வளவு பெரிய வீட்டை இப்ப நான் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி அழுக. ஒரு சில நாட்கள் சொல்ல அழுதுருக்கிறேன், ஒரு சில நாட்கள் நான் புலம்பிட்டே இருந்திருக்கிறேன் பிரதர். என்னால மனசு தாங்கவே முடியல. இன்னைக்கு நான் உண்மையை சொல்லு பாருங்க, தங்க நகைகளை நம்ம வித்திருந்தா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வாங்க முடியுமா? நினைச்சு வாங்கவே முடியலீங்க. ஒரு பவுனுங்கிறது எத்தனை ரேஞ்சில் இருக்குது, ஒரு கிராம. அப்போ இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. அந்த சகோதரன் சொன்னார், இதெல்லாம் நான் இருந்து என் வாழ்க்கையில கசப்பான ஒரு காரியம், ஆனா கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, ஒரு புது வீட்டை உனக்கு உண்டாக்குவேன் தருவேன்னு சொல்லி. ஆனா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை பிரதர், தாமதமாயிட்டே இருக்குது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி பிரதர் நீங்க இது வேற என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஒரு நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு ஆண்டரை கூட பேசினாரு, உனக்கு புது வீட்டை நான் தரணும்னா பழைய வீட்டை பத்தி நினைக்காத சொன்னாராம். பழைய வீடு தொலைஞ்சு போச்சுல்ல, உன்னை விட்டு போயிடுச்சுல்ல, கைமீறி போயிடுச்சு, அதை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதை பத்தி நினைக்காத. ஏன் ஆண்டவரை நினைக்க கூடாது? நினைச்சீனா நீ என்ன பண்ணுவ? புலம்புவ. என்னைக்குமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா புலம்பலா ஒரு நாள் மாறிடும். என் ஆண்டவர் சொன்னாரா, நீ புலம்புனா உன் வாழ்க்கையில புது காரியத்தை நான் செய்ய முடியாது. நீ புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு கடன் கொடுக்குற. அதுக்கு பதிலா ஸ்தோத்திரம் செலுத்து. நீ ஸ்தோத்திரம் செலுத்தணும்னா நீ பழச மறந்தே ஆகணும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பழச மறக்கலன்னு வச்சுக்கோங்க, புலம்பல் நிக்காது. உங்க புலம்பல் நிக்கலினா கர்த்தர் உங்களை என்னையும் புது காரியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கவே முடியாது. அதுக்கு பதிலா தயவு செஞ்சு இன்னைக்கு இருந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கைமீறி போனது, என்னை விட்டு விலகினது, எங்க குடும்பத்தை விட்டு அகன்று போன காரியத்தை நான் அதை நினைச்சிட்டே இருக்க மாட்டேன். அதை நினைச்சாதான் எனக்கு புலம்பல் மாறுது. அதை முதல்ல அப்படியே இறுதியிலிருந்து விளக்குங்க. இறுதியில ஜெபத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை விலக்கி புது காரியத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. புதுசா பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க பழச மறந்துதான் ஆக வேண்டும். அதை பற்றி புலம்பவே கூடாது.
கர்த்தருக்கு அந்த புலம்பல் பிடிக்கவே பிடிக்காது. புரிஞ்சதுங்களா? அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், நீங்க புதுசா உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்காயுசுமானவர் என்றார். ஆமா, தன் தேவனாகிய தீர்காயுசு, நீடி ஆயுள் நாட்கள். சரி, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடு. ஆண்டவர் நமக்கு ரெண்டாவது ஒரு காரியம், உனக்கு புது காரியத்தை மகனே உன்னுடைய வாழ்க்கையில நான் தரணும்னா நீ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க புதுசா பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுங்க. தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம இன்னைக்கு எதுக்கோ நம்ம செவி கொடுக்கிறோம். ரீல்ஸுக்கு செவி கொடுக்கிறோம், சீரியலுக்கு செவி கொடுக்கிறோம், படத்தை பார்த்து செவி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், இதுக்கெல்லாம் நீ செவி கொடுத்தீங்கன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. என் சத்தத்துக்கு முதல்ல செவி கொடு. தேவனுடைய சத்தம் மிகுதியான ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அவர் என்ன பேசுறாருங்கிறத முதல்ல நீங்க காது கொடுத்து கேட்கணும். ரெண்டாவது தெளிவா கேட்கணும். ஒன்னா ரெண்டா கேட்க கூடாது. மைண்ட்ல, அதாவது பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சன்ட் அந்த மாதிரி நம்ம இருக்க கூடாது. ஆண்டவர் என்ன பேசுறாரு, ஒரு கோட்டுக்குள்ள நடக்க சொன்னா அந்த கோட்டுக்குள்ளதான் நீங்க நடக்கணும். ஒன்னும் கூட்டக்கூடாது, ஒன்னும் குறைக்க கூடாது. அப்பதான் ஆசீர்வாதம், அப்பதான் புது காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம எதுலயுமே ரொம்ப கருத்தா நீங்க ஆண்டவர் சமூகத்துல